இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை உள்ளே கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வரது நல்லதா? இல்லை வந்து ஆபத்தில் போய் முடியுமா? அதாவது வந்து கல்யாணம் ஆகாம இளமையா இறந்துடுறாங்க சின்ன பசங்களா இருக்காங்கன்னா கன்னி தெய்வமா நம்ம வந்து உள்ள கூப்பிட்டுக்கலாம். அதை விட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவர் இறந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அவர் இறந்தது வந்து இன்னொரு ஊரில் கொஞ்சம் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து இறந்துட்டாரு. சென்னையில் இருக்க அவரோட பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் வாயிலேருந்து வந்துச்சு, நான் வந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஓப்பனாக சொல்லிட்டா. இது ஆக்சுவலாக ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரி வர்றது எப்படி குணப்படுத்துறது? இது வந்து ஏன் அப்படின்னா 10ஆம் கிளாஸ் தான் அவர் வந்து படிக்கிறாரு. ஆனால் அந்த ஆத்மா அவங்க மேலே இருந்தது 2 வருஷமா இருந்திருக்கு. திடீர்னு எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து கோவில் போயிருக்காங்க, குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க இவரை. இவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஆக்ரோஷமா கத்துன உடனே இந்த அம்மா பயந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அப்போ எனக்கு ஃபோன் வருது, வீடியோ கால் வருது. இந்த மாதிரிமா பாருங்க இப்படி இருக்குது, ஏய் நீ வந்து என்னை வெளியே எடுத்து விட்டுருவியா, இவனை காப்பாத்திடுவியா, என்னை நீ தொடரணும்னு நினைக்கிற ஒரு நொடியும் இவன் செத்துக்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட சவால் விடுது. என்கிட்ட 5 நிமிஷம் நல்லா இருக்கா, 5 நிமிஷம் மாறுறான். அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சக்கரம் போட்டு பண்ணதுல இவ்வளோ பெரிய கேன்ல 1/2 கேன் தண்ணி குடிச்சான். பிளாக் ஷேடோ வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ ஆன்மீகத்தை பற்றியும் சரி, மாந்திரிகத்தை பற்றியும் சரி, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆன்மீகத்தை பற்றியும் சரி, மாந்திரிகத்தை பற்றியும் நிறைய வந்து நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் வந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து இங்கே தீர்வு கண்டுட்ருக்கீங்க? நிறைய பேருக்கு வந்து பில்லி சூனியம் அந்த இதுவை, இன்னொன்று வந்து குடினால பாதிக்கப்படுறவங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரிஸ்ட்ரி, வேலைக்கு வந்து சரியாக வர மாட்டேங்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை இல்லைன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து பெரும்பாலும் போய் அணுகிறது வந்து இந்த அமானுஷமான விஷயங்களுக்கு தான் வந்து போயிட்டு நாங்கள் அணுகுவோம். ஸோ அந்த பழைய பில்டிங்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற அமானுஷத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேச ட்ரை பண்ணுவோம். உங்கள் அனுபவத்தில் அமானுஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆபத்தானது, அது எந்த விதத்துலலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே. அதாவது இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒருத்தவங்க நேரம் சரியில்லாமல் ஒரு வெளியே போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பேட் வைப்ரேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அவங்க சும்மா நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அது கிராஸ் ஆகும் போதோ இல்லை அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கால் வந்து அடிப்படும், கிராஸ் ஆகிற மாதிரி எதனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பூனை குறுக்க போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கெட்ட சக்தியோடைய வேலை தான். இப்போது எனக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஆச்சு. நான் ஒரு ஆள் இல்லாத ஒரு ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து லெஃப்ட் சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு நான் வந்து சுதாரித்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. எனக்கு தோணுச்சு என்னன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 நாள் வந்து எனக்கு ஒரு கெட்டதாகவே ஒரு கெட்ட வைப்ரேஷன்லேயே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அது ஆக்சுவலாக நடக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது, அவங்க ஆசையோடு இறந்து போயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு உணவு கிடைக்காம வந்து அவங்க ஒரு இதுவில் இறந்துட்டாங்க, பாய்சன் குடிச்சு இறக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க எங்கே இறந்து போனாங்களோ அந்த இடத்துல தான் சுற்றுவாங்க. அந்த டைமிங் கணக்கு ஒன்று இருக்குது. புரியுது. ஸோ அந்த டைமில் ஆமாம், அந்த டைமில் வந்து அவங்க நம்ம எதிர்படும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு அதோடைய இதுவில் மூக்கில் வாயில் ரத்தம் வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போது சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேரோட உடம்புல ஆத்மா இருக்கிறதே தெரியாது, ரொம்ப அமைதியாக இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் தான் வெளிக்காட்டும், அது வரைக்கும் அது இருக்கிறது தெரியாது. வருஷக்கணக்காலாம் ஒருத்தரோட உடம்புல வந்து ஆன்மா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரா பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அது வந்து மோகினி. புரியுது. ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் சரி இருக்குது. அது எதனால் வருதுன்னா சில லேடிஸ் வந்து மென்சன்ஸ் ஆகிற டைமில் சரியாக அவங்க உடம்பை பாதுகாத்துக்க மாட்டாங்க. நீச்சு ஸ்மெல்லுன்றது வந்து இந்த காற்று கருப்புக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். புரியுது. அப்போ என்ன ஆகும்னா சரியாக அவங்க வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அவங்க மேலே அந்த மாதிரி வர்றது, இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு நீட்னஸாக இல்லாமல் இருக்கிறது, அந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஆகும். உடம்புக்குள்ளேயே இருக்கும், கோவிலுக்கு போனால் விலகிடும், மற்ற டைமில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நடக்கிறது இருக்கு. கண்டிப்பாக. இப்போது சில பேருக்கு வந்து ஆன்மா ரத்தத்தில் கலக்கும், அது வந்து கலந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள விட்டு விலகாதுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்குங்களா? இருக்கு. இன்னமும் நம்ம கிராமத்து சைட்லலாம் பார்த்தா உடுக்கு அடித்து கோடாங்கின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியேப்பட்டவங்கள விரட்டிகிட்டே போவாங்க, அந்த உடுக்க அடிச்சுட்டு விரட்டிகிட்டே போவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவை சுடுகடை வந்து அவங்க கரெக்டாக காமிக்கணும். கிட்ட போகிற ஸ்டேஜில் பானைக்குள்ளே போட்டு பூமியில் புதைச்சிருவாங்க ஆணி அடித்து. இன்னமும் இருக்குது அது, புளிய மரத்துலலாம் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறது எல்லாமே இருக்குது. ஒரு சொட்டு ரத்தமும் சாப்பிடும் போது அவங்க உடம்பு வந்து உருக ஆரம்பிக்கும். புரியுது. எதனால தான் இப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
ஆனா வந்து அவங்களோட கெட்டது இருக்கு. நடந்துகிட்டே இருக்கும். ம். இப்போ சுடுகாடுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சுடுகாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மாக்கள் இருக்குமா? ஏன்னா நெறைய பேர் சுடுகாட்டுல வந்து ஆன்மாக்கள் இருக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது வந்து அவங்கள வாழ்ந்த இடத்துக்கு தேடி போயிரும். சுடுகாட்டுல மோஸ்ட்லி வந்து இருக்காது அப்டின்னுவாங்க. ஆக்சுவலா அப்படி இருக்காதுங்களா சுடுகாட்டுல? இல்ல சுடுகாட்டு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா விஷயங்கள் வந்து அங்க இருக்குன்றது பொய்யி. ஓகே. எல்லாம் வரும், காத்து கருப்பு வரும். அம்மா வந்து வருவா. அதாவது சுடுகாட்டு காளி வந்து எதிர்படும்போது, அந்த இடத்துல வந்து ஆத்மாக்கு வேலை கிடையாது. கோவில் பின்னாடி சுத்துறது, அதே மாதிரி வெளிய வந்து ஒரு கிணறு, பாழடைஞ்சது அங்கலாம் இருக்கும். மத்தபடி வந்து சுடுகாட்லயே தான் எனி டைம் இருக்குன்றது வந்து பொய். புரியுது, புரியுது, புரியுது. அங்க வந்து அவ்வளவா இருக்காது. இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தது யாராச்சும் ஆன்மாவால ரொம்ப பாதிக்கப்பட்டு, யாருக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து குணப்படுத்திருக்கீங்க? யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. என்ன ஜின் ஆச்சு? மூலியமா. ஜின். ஏன்னா ஜின்னு. நெறைய பேர் வந்து கேட்குற விஷயமே அதுதான். ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில விட்டு விலகாதுன்னுவாங்க. அந்த மாரி ஆமா. விஷயம் நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். அவங்கள எப்படி குணப்படுத்துனீங்க? எப்படி அவங்க வந்து அவங்க மேல ஜின் இருக்குன்றது எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? அது வந்து டைப்பா முகம் மாறும். ஸோ அவங்க வந்து உட்காரும்போதே எதுனா ஓடு உடை சப்போஸ் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா கல்லு விழுகிறது, கண்ணாடி உடையிறது, அப்படியே நம்ம பேசிட்டே இருக்க டைம்ல நெருப்பு பிடிக்கிறது, புரியுது, புரியுது. கருகுன ஸ்மெல் வர்றது, அந்த மாரிலாம் வரும். அந்த மாரி ஜின் வந்து இருக்கும்போது. ஆமா. புரியுது. இப்ப அவங்கள வந்து அவங்க உடம்புல இருந்து ஜின்ன விலக்குறதுக்கு வந்து எத்தன நாள் ஆகும் ஆக்சுவலா? அது வந்து எந்த மாரியான ஆபத்தெல்லாம் குடுக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள ஜின்னு புகுந்தா? ஜின்னு புகுந்தா எண்ண மாற்றம் கொடுக்கும். அந்த எண்ண மாற்றம் மாறும்போது சில பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த குழந்தை இருக்கிறவங்க மேல வருது அப்படின்னா கரு நிக்காது. அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுல ஒரு ஃபேமிலியில ஒண்ணாவே இருக்கவே முடியாது. ஜின்னுக்கு வந்து என்ன அப்டின்னா, எனி டைம் வெளிய வந்து அது சுதந்திரமா இருக்கணும். அதுக்கு புரியுது, தேவை ரத்தம். புரியுது, ஸோ அது நம்ம உடம்புல உட்காரும்போது என்ன ஆகும்னா, ரத்தத்த சாப்பிட்டுட்டு எண்ணங்கள மாத்திட்டு, நம்ம என்ன செய்றோன்றது நமக்கு தெரியாது. புரியுது, புரியுது. அந்த நிலையில கொண்டுட்டு போய் விட்டுரும். தண்ணீலை மருந்து அப்படியே சுத்த வைக்கும் அப்படின்ட்டு. ஆமா. புரியுது, அதெல்லாம் உண்மதான். புரியுது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்ததுல வந்து நெறைய பேர் வந்து குணமாகி போயிருப்பாங்க. ம். ஆனா, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாரி, யாராச்சும் வந்து வரும்போது நார்மலா இருந்திருப்பாங்க. ரொம்ப நார்மலா வந்திருப்பாங்க. இருக்காங்க. வந்துட்டு இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுலாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். ம். அந்த மாரி வந்து நடக்கிறது எப்படி ஆக்சுவலா? அது வந்து எப்படி அப்டின்னீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து கிரகங்கள் வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ நேரம் சரியில்ல. அவங்க கர்மாக்கள் வந்து நல்லபடியா இல்ல. அவங்க நல்ல வழியிலே போனாலும் கர்மான்றது வந்து தப்பான வழியில மாத்தி விட்டுரும். ஏன் அது அப்டின்னா, அவங்க செய்த பாவ கணக்கு. அந்த பாவ கணக்குக்கு வந்து அது மாற்றம் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாவே வெளிய போனாவே நமக்கு பேட் வைப்ரேஷன் வரும். கால் இடிக்கிறது, வண்டியிலேருந்து கீழ விழுறது, இந்த மாரி அடிபடுறது, விஷயங்கள். இந்த மாரி விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் இந்த மாரி கெட்டதெல்லாம் அவங்க கிட்ட வந்து நெருங்க வரது. புரியுது, இப்போ புரியுது. முஸ்லிம்ஸும் சரி, அதே மாரி வந்து இந்துஸும் சரி, கிறிஸ்டினும் சரி, எனி டைம் என்ன எவ்ளோ தெய்வத்த கும்பிட்டாலும், தெய்வத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு. எல்லா நேரமும் தெய்வம் வந்து இருக்காது. இருக்குன்னு சொன்னா அது பொய். இப்ப நாங்களே கூட இந்த பூஜையில உட்கார்றோம்னா, அம்மா வந்து போறதே எங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் தான். அந்த 3 நிமிஷத்துல தான் நாங்களே மருளாட முடியும். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க நாங்க தான். அந்த வைப்ரேஷன்ல வேணா நாங்க ஆடிட்டு இருக்கலாமே கண்ணி. எனி டைம் அம்மா நம்ம மேல ஆடிட்டே இருப்பான்னு சொல்லவே முடியாது. புரியுது, புரியுது. அந்த நிமிஷம் மட்டும் தான் அந்த கரெக்ட்டா நிமிஷம் தான். அந்த புரியுது. மாரி ஒரு ஒரு உரசல், ஒரு இது கிராஷ்ன்றாங்க இல்லையா? ஆமா. அந்த டைம்ல தான் இந்த மாரி எல்லாம் நடக்குறது. கண்டிப்பா. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்‌க்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு வந்து மாறி, மாறி ஆமா. அவங்களுக்கு மேல வரும். ரீசென்ட் டைம்ஸா நெறைய கேள்விப்படுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து அதுலேருந்து வெளில வந்தவங்க, ஏன் வெறுப்பு வந்துச்சு? ஏன் எதுக்குலாம் தெரியல. எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும். பேசணும்னு தோணாது. சண்டை போடணும்னு தோணும். இந்த மாரி விஷயம் வந்து எனக்கு என்ன அறியாம தோண ஆரம்பிச்சுருச்சுன்றாங்க. இது வந்து எதனால ஏற்படுது? இத எப்படி குணப்படுத்துறது? வசிய மருந்து. வசிய மருந்துன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். புரியுது. நல்லதுக்கு பயன்படுத்தலாம். ஓகே. கரு மெத்தேட்ல போகும்போது இது எல்லாம் அனைத்துமே நடக்கும். அதாவது ஆணா இருந்தா அவங்க விந்துல குடுப்பாங்க. லேடீஸா இருந்துச்சுன்னா, பெண்ணா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அந்த எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய அந்த மென்சன்ஸ்ல குடுப்பாங்க. புரியுது, ஸோ புரியுது. அந்த மாரி குடுத்து, இது வந்து நெறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. நல்லா இருக்க குடும்பத்த பிரிக்கிறதுக்கும் இந்த மாரி பண்றாங்க. அது வந்து தப்பு. இதுல மூலிகையும் இருக்கு, கருவும் இருக்கு. கரு வந்து உடனே வேலை செய்யும். புரியுது, புரியுது. கரு உடனே வந்து வந்து உடனே வேலை செய்யும். இந்த மூலிகைன்றது வந்து கொஞ்சம் நிதானமா போகும். உடம்புல வந்து போய் பட்டாலும் பாதிப்பு வராது. கருல போறது வந்து என்ன ஆகும்னா, வயித்துல முடி முளைக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, அந்த உருண்டை இங்க வரம்போது ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இறந்துருவாங்க. இந்த மாரியும் நடக்கும். எக்ஸ்ட்ரீமா இருக்கு. போய் நடக்கும். நெறைய நடந்திருக்கு. சில பேர் தெரியாம கிட்னில ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. அது என்னன்னே தெரியாது. கல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யி. புரியுது, இந்த புரியுது. மருந்து உள்ள இருக்கும்போது,
இந்த கண்ணெல்லாம் கருவளையம் வந்துடும் அவங்களுக்கு. ஓகே. இந்த இடம்லாம் கருப்பாயிடும், வயிறு உபசம் கொடுத்துரும், ஜீரணமே ஆகாது. என்ன சாப்பிட்டா இவ்வளோ இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு கவுச்சி மேலெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போகாது, எண்ணங்கள் போகாது. இப்போ இதுல இருந்து வெளில வரணும்னா வந்து இப்போ அவங்க என்னதான் பண்ணணும் ஆக்சுவலா? அதுக்கும் இருக்கு மருந்து. அப்படி வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம செய்து தரோம். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து சில பேர் வந்து அதை அறியாம பண்றது வேற விதமா போய் முடிஞ்சிருது. ஆமா, அது கரெக்டான முறையில கையாண்டா மட்டும் தான் அது கரெக்டா போய் கண்டிப்பா. முடியுது. ஆமா. கண்டிப்பா. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்போ குடிப்பழக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பரவலா இருக்கக்கூடிய விஷயம். ம். அது வந்து சைக்கலாஜிக்கலாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கியே போய்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் மீண்டும் வர முடியாது அவங்களால. இவங்களை எப்படி குணப்படுத்துவீங்க ஆக்சுவலா? இது வந்து மருந்து மூலியமா இல்ல மாந்திரிகம் மூலியமாப்பா? மாந்திரிகம் பாதி, மருந்து பாதி. உடனே மந்திரத்துல மாங்காய் காய்க்கலாம் முடியாது. இதுக்கும் ஒரு டைமிங் வந்து இருக்கு. அதாவது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, நான் சாப்பிட்டு 10 நாள்ல எனக்கு சரியாகலையே, அந்த கணக்கே இல்லை. ஏன்னா குடிச்சு குடிச்சு ஆல்கஹால் உள்ள நல்லா ஊறி இருக்கும்போது நம்ம கொடுக்குற மருந்து வந்து பொறுமையாக தான் வேலை செய்யும். புரியுது. அப்போ அவங்க உடம்புல அந்த மருந்து ஊற வரைக்கும் அவங்க வாங்கி தான் பயன்படுத்தணும். நம்ம 1 மாதம் கொடுத்தோம், 40 நாள் கொடுத்தோம், சரியாகலை, அதெல்லாம் இல்லை. ஒருத்தவங்க நார்மலாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஐயராக இருப்பாங்க, இல்லை அதுவே கெதினும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நம்ம எதுவுமே செய்யணும். கண்டிப்பா. சில பேர் நீங்க சொன்னீங்க அது கால அளவு எடுக்கும்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு அந்த பொறுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஆமா, சரிங்களா? இப்போ வராங்க அப்படின்றப்போ ஒரு விஷயத்த முழுசா நம்பி வரும்போது அது நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பட்சமா இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. ம். இந்த மாதிரி மாந்திரீகம் இது நோக்கி வரும்போது அதுக்கான கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுக்கும் ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகுறதுக்கு? ஏன்னா சில பேர் வந்து 2 நாள் சொல்றாங்க, 3 நாள் சொல்றாங்க. ஆக்சுவலா எத்தனை நாள் எடுக்கும்? இதுக்கு வந்து பொறுமைங்கிறது எவ்வளோ முக்கியம்? பொறுமை ரொம்ப முக்கியம். அதாவது சில பேருக்கு 6 மாதம் ஆகலாம், சில பேருக்கு 8 மாதம் ஆகலாம். ஏன்னா இது எடுத்து 40 நாள் அதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா உடம்போடைய அவங்களுடைய அந்த கண்டிஷன் வந்து ஏற்றுக்கணும். எந்த ஒரு மருந்துக்குமே உடம்பு வந்து ஒத்துழைக்கணும். இன்னொன்று அவங்க சாப்பிட்ற மருந்து வந்து கரெக்டாக சாப்பிடணும். மருந்தும் குடிச்சிட்டு தண்ணியும் அடித்தாங்கன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது நிறையா இருக்குது. அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டே வராங்களோ அந்த அளவுக்கு அவங்க க்யூர் ஆகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மருந்தும் குடிப்பாங்க, இந்த ட்ரிங்க்ஸுக்குள்ளேயும் இருப்பாங்க, சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதில். ஓகே ஓகே. இப்போது சில பேர் வந்து இந்த புது வீடுலாம் கட்டுறாங்க. எனக்கு வந்து நிறைய இதெல்லாம் வந்துச்சு. அவங்க கட்டும்போது புது வீடு தான் புதுசாக லேண்டில் கட்டுறாங்க. ஆனால் வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக சில பிரச்சனைலாம் வருது அவங்களுக்கு. என்னன்னு புரியல. ஏன்னா ஒரு வீடு புதுசாக போகிறோன்னா அந்த வீட்டில் முன்னாடி எதனா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மூலியமாக இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் புதுசாக கட்டின வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றப்போ அது எதனால் வரும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ நம்ம பூமி பூஜைன்னு போடுறது வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பூமியில் ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ இல்லை ஒரு காகமே கூட இறந்து போயிருந்தாலும் அது தோஷம்தான். ஏன்னா அதோடைய எலும்பு, அதோடைய உடம்புல இருக்க எல்லா பொருளும் அந்த பூமிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா பூனையை அடித்தா பாவம், ஜென்ம ஜென்மத்துக்கு அது தீராது, காகத்தை கொன்னாலும் பாவம்னு எதுக்கு சொல்கிறாங்க? அந்த மாதிரி இவங்க உள்ள என்ன இருக்குன்றது தெரியாததுனால அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கும், பூதகணங்களும் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்லி கொடுக்கணும் முறைப்படி. பில்லினா நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அங்கே கணபதி பூஜை போடும் போதே அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க பில்லி கொடுத்து அந்த ஆத்மாவெல்லாம் வந்து சாந்தி பண்ணி அதோடைய மோட்சத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஏதோ கடமைக்கு உட்காந்து பூமி பூஜை பண்ணிட்டு விட்டுடுறாங்க. யாகம் பண்ணாதான் போகும்ன்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன உணவோ அது கொடுத்தாதான் அது கியூர் ஆகும். புரியுது புரியுது. இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து என் வீட்டுக்கு வரான், ஆனால் அவனால் உள்ளே வர முடியல, என் பையனை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, அவன் வாசல்லே இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அதுவும் அவங்க ஆத்மாவை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை உள்ளே கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வரது நல்லதா இல்லை வந்து ஆபத்தில் போய் முடியுமா நினைக்கிறீங்களா? அதாவது வந்து கல்யாணம் ஆகாமல் இளமையாக இறந்துடுறாங்க, சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா கன்னி தெய்வமாக நம்ம வந்து உள்ளே கூப்பிட்டுக்கலாம். அதை விட ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அது அகால மரணம். உள்ளே ஏன் வர முடியல அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வங்கள் வந்து ரொம்பவே சக்தியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உள்ளே வர முடியாது ஒன்று. இன்னொன்று யாருன்னா கட்டு போட்டு வச்சுருந்தாலும் இவங்களால உள்ளே போக முடியாது. இன்னொன்று வந்து என்னென்னா எனி டைம் அழுதுகிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கடல் தண்ணி மாதிரி. அந்த கடல் தண்ணி வந்து எப்படி அவங்களுக்கு மேலே இருக்குதோ அதே மாதிரி இவங்களால உள்ளே போக முடியாது. புரியுது புரியுது. அவங்க அப்படியே வெளியே தான் நிற்பாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது வந்து பிண்டம்ன்றது ஒன்று இருக்குது.
ஓகே. ஸோ அந்த பிண்டம் வச்சு உள்ளே கூப்பிடலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி செஞ்சு வேணும்னாலும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்குறோம். இல்ல இப்போ வந்து ஒரு ஆன்மாவ வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அது வேற விதமான ஆபத்துல போய் இல்லை, முடியாதுங்களா? அது அது எப்படி வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகும்? இறந்து போதோ, இப்போ வந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும்? அந்த பசிக்கு பாலுக்காக அழுவும். அதுதான். ஓகே. மச்ச டைம்ல வந்து அது எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. இப்போ விளையாடும்போது விளையாடும், அது பசிக்கும்போது அது சாப்பிடும். மற்ற டைம் தூங்கும்போது தூங்கணுன்ற மாரி கணக்கு தான் அவங்களுக்குள்ளேயும். இப்போ ஓகே. நம்ம மனுஷன் எப்படி இருக்கோமோ, அதே மாரி தான் அவங்களுக்கும் மேல. பாவம் புரியுது. செய்தவங்களுக்கு ஒரு இது, புண்ணியம் செய்தவங்களுக்கு ஒரு இது. இங்க எப்படி நம்ம மனுஷங்க இருக்கோமோ, அதே மாரி ஆத்மாக்கும் மேல இருக்கு. வீடு, வாசல். அதே மாதிரி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணணும், நாத்து நடணும், செய்யணும். அந்த மாரி யார் யாருக்கு என்னென்ன ஒரு இதோ மேலோகத்திலயும் இருக்கு. புரியுது, புரியுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து குட்டிச்சாத்தான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜின் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. காட்டேரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா காட்டேரின்னா என்ன? அது என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? காட்டேரின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரருடைய பொண்டாட்டி. ஓகே. அந்த அம்மா வந்து எப்பவுமே ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதாவது காளியோடைய மறுரூபம் தான் அந்த அம்மா. ஓகே. ஸோ அவங்க முன்னாடி போகும்போது, யார் இருந்தாலும் வாயில எடுத்து போட்டுருவாங்க. அதனால வந்து முனீஸ்வரர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா." எதுனா மக்கள் வந்து நான் நடந்து வரும்போது குறுக்குல இருந்தாலும், நான் தூக்கி போட்டுட்டு நான் போவேன். நீ சாப்ட்டுருவ. அப்படி சாப்பிட்டா இந்த உலகம் தாங்காது. அதனால நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. இந்த காட்டேரி அம்மான்றவங்க வந்து அதாவது வேண்டுதல் வச்சு குலதெய்வமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சாதாரணமா ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கவங்க, அதே மாதிரி மென்சன்ஸ் டைம்ல இருக்கவங்க, இவங்கலாம் வந்து அவங்க முன்னாடி கிராஸ் ஆனாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய டேஞ்சர்ல கொண்டுட்டு போய் விட்டுரும். ரொம்ப புரியுது, முடியாம போயிடுறது. ஆனா ரொம்ப உடனே அவங்க கியூர் ஆகி வர முடியாது. ரொம்ப நாள் ஆகும் அவங்க கியூர் ஆயிட்டு வர்றதுக்கு. புரியுது. அதுமாரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்க அன்டைம்ல அந்த அம்மாட்ட மாட்டிட்டாங்கன்னா, அந்த கர்ப்பத்தையும் உறிஞ்சு எடுத்துருவா. இந்த அளவுக்கு ஆபத்துல போய் முடியறதுக்கு ஆமா. வாய்ப்பு இருக்கு. அது இன்னமும் உண்மை. அந்த புரியுது. கர்ப்பம்ன்றது அவளுக்கு வந்து மாம்பழம் மாரி. அது ரொம்ப புடிக்கும்னு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. புரியுது, புரியுது. அந்த ஈரல், குடலு, அந்த கர்ப்பத்துல இருக்க அந்த சிசு, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப உயிரு. ஓகே, ஓகே. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது ஆக்சுவலா வந்து, ஒண்ணு வந்து அதாவது குலதெய்வமா கும்பிடுறவங்க வந்து ம், பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு கும்பிடுறவங்க வேற. நீங்க ம், சொல்ற மாரி விளையாட்டுத்தனமா ஒரு விஷயத்த பண்றது வந்து வேற ம். மாரி முடியுன்றீங்க. ஆமா. அது வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலா? ஆமா. தெரியாத தவிர்க்கணும். அப்படியே ரொம்ப ஜாமத்துல போறவங்க வேப்பில வச்சுட்டு போலாம். இல்ல ஒரு கனி கையில கொண்டுட்டு போலாம். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றீங்க, ஒரு ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வருது அப்படின்னா, அழுவும். அவங்களால உள்ள வர முடியாதுலாம் சொன்னீங்க. ரீசென்ட்டா என் ஃபேமிலிலயும் நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அதாவது என் பெரியம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. ம். இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. அவர் இறந்தது வந்து இன்னொரு ஊர்ல. கொஞ்சம் ஒரு 500 ம். கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து இறந்துட்டாரு. சென்னையில இருக்க அவரோட பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவர மாரியே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நடவடிக்கை, பேசுறது எல்லாமே அதே மாரி மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில வாயிலேருந்து வந்துச்சு. நான் வந்து என் ஒய்ஃப கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. ஓப்பனா ம். சொல்லிட்டா. இது ஆக்சுவலா ஏன் கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறாங்க? இந்த மாரி வர்றத எப்படி குணப்படுத்துறது? இது வந்து ஏன் அப்படின்னா, ரொம்ப ஆசைகள் நிறைவேறாம அதாவது நம்ம இறந்து போறோம்ன்னு தெரியாமயே இறந்து போறவங்க. புரியுது, இது புரியுது. வந்து பிளாக் மேஜிக்லயும் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு செய்றவங்களும் இருக்காங்க. சில பேர் விதினால போறவங்களும் இருக்காங்க. ஆமா. அப்படி விதி முடியாம, விதியே முடியலப்பா. ஆனா நான் நடந்து போனா எனக்கு வந்து ஒரு அட்டாக் மாரி வந்து நான் இறந்துட்டேன். அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆத்மா வந்து யார் ரூபத்திலயாவது யாரு ரொம்ப பிடிக்குதோ, அவங்க மேல கண்டிப்பா போகும். ஏன்னா வந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க, "நான் என் ஒய்ஃப கூட்டிட்டு போக தான் வந்தேன். நீ எப்படி வந்தேன்னா, என் ஒய்ஃப் கூடயே தான் நான் இருக்கேன் இறந்ததுலருந்து" அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சில பேர் சொல்றாங்க, "அத அப்படியே விட்டுருங்க" அப்படின்றாங்க. அத அப்படியே விடுறது வந்து என்னைக்குனாச்சும் ஒரு நாள் கூட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அப்படியே விடக்கூடாது. புரியுது, அத புரியுது. அப்படியே விட்டுட்டா ரொம்ப ஆபத்து. அது ஒரு நாள் கணக்கு தான். இப்ப நீங்க அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 30 நாளோ, இல்ல ஒரு 60 நாளோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ளேயே இவங்க இறந்துருவாங்க. புரியுது. கண்டிப்பா கூட்டு போயிருவாங்க. ஆமா. அதனால தான் சனிக்கிழமை செத்தவங்க, இந்த செவ்வாய்க்கிழமையில சாவுறவங்கலாம் வந்து தொண தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நான் நான் நெறைய பேர்ட்ட கேட்கறேன். சனி போனோம் தனியா போகாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. அது ஆக்சுவலா என்ன? அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னது ஆக்சுவலா? அது வந்து என்ன அப்டின்னா, இப்போ இயற்கையா இறந்து போறவங்கலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வயசானவங்கலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்கலாம் வந்து டைரக்ட்டா இறைவன்கிட்ட வந்து போறாங்க. அதனால அவங்களுக்கு பழுத்த பழமாயி அவங்க போறதுனால, அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஓகே. ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஒரு ஃபேமிலில இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்டின்னும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமா அலைய ஆரம்பிப்பாங்க. அழுவுறது, அவங்க என்னென்ன சேட்டைலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்றது.
ஆளுங்க மேலே புகுறது, அவங்கள வாழ விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அமக்கலம் பண்ணும்போது யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள சீக்கிரமே அவங்க கூப்பிட்டுப்பாங்க. புரியுது. அதுக்காக தான் கோழிலாம் கட்டி விடுவாங்க. அது துணைக்கு வந்து கோழி போகணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. கோழி குஞ்சு வந்து அந்த பாடையில கட்டி விடுவாங்க. புரியுது. இப்போ அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அந்த பிணத்தை கொண்டு போகும்போது சமாதிக்கு பொரிய வீசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சடங்குலாம் செய்வாங்க. அது எதுக்காக செய்கிறாங்க? இப்போ அந்த பொறி வீசுறாங்க இல்லையா, அதில் காயின் போடுவாங்க. ஆமாம், நானும் காயினும் பார்த்துருக்கீங்களா? அந்த காயின் எதுக்குன்னா, சின்ன பாப்பாங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும், திடீர்னு யூரின் போயிடும், பயந்த சுவாகத்திலே இருக்கும். அந்த காயினில் ஓட்டை போட்டு அருணாக்கொடியில் கட்டுவாங்க ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் உடச்சி வைப்பாங்க உங்கள் தலைமாட்டில். அந்த தேங்காவை வந்து குழந்தையே இல்லை எனக்கு, நான் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கேன், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றவங்க அந்த இப்படி பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே அந்த ஒரு சுற்றத்துக்குள்ளே திருடி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த தேங்காய் சாப்பிட்டா அடுத்த மாதமே கரு நிற்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு அந்த 16 கும்பிடுறாங்களே, கலசம் வைப்பாங்க இல்லையா, அந்த கலசத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த முன்னோர் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பா. இப்போ அந்த கடுகும் வந்து சில பேர் வந்து போட்டு போறத பார்த்திருக்கேன். அந்த கடுகு எதுக்காக? கடுகு வந்து எதுக்குன்னா, இதோட நீ போயிடணும், திருப்பி எங்க இதுக்கு வரக்கூடாது. ஓகே. அந்த கடுகு வந்து அந்த ஆன்மா வந்து எடுத்துக்கிட்டே வரும். அதனால அதோடைய ஆயுள் முடிஞ்சு சாபத்துக்கு ஆளாகி அது வேற ஒரு விதமா மறைஞ்சிரும். அதுக்காக. புரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒன் லைனில் சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்ததுலேயே வந்து உங்களால் மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு பர்சன் இருக்காரா அது ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு? இருக்கு. அதாவது ஒரு பையன், அவர் வந்து ரொம்ப சுட்டி, 10ஆம் கிளாஸ் தான் அவர் வந்து படிக்கிறாரு. ஆனால் அந்த ஆத்மா அவங்க மேலே இருந்தது 2 வருஷமா இருந்திருக்கு. 2 வருஷமா வெளிக்காட்டாமே உள்ளே இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்துட்டு கோவில் போயிருக்காங்க, குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க இவரை. இவர் என்ன பண்ணிட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு ரூமில் போய் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க போய் இப்படி உழுக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துன உடனே இந்த அம்மா பயந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அப்போ எனக்கு ஃபோன் வருது, வீடியோ கால் வருது. இந்த மாதிரிம்மா பாருங்க இப்படி இருக்குது, ஏய் என்னை நீ வந்து என்னை வெளியே எடுத்து விட்டுருவியா, இவனை காப்பாற்றிடுவியா, என்னை நீ தொடரணும்னு நினைக்கிற ஒரு நொடியும் இவன் செத்துக்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட சவால் விடுது? என்கிட்ட சவால் விடுது. நான் எவ்வளோ நாளாக இந்த உடம்புல இருக்கிறேன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னை எப்படி நீ வெளியே எடுப்ப? ஆள் நல்லா குண்டா இருந்தா உருகிட்டான், உருகிட்டான், அழுகிறான். அந்த பையனால முடியல. 5 நிமிஷம் நல்லா இருக்கான், 5 நிமிஷம் மாறுறான், 5 நிமிஷம் நல்லா இருக்கா, 5 நிமிஷம் மாறுறான். அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சக்கரம் போட்டு பண்ணதில் இவ்வளோ பெரிய கேனில் 1/2 கேன் தண்ணி குடித்தான். ஒரே ஆள் அவ்வளோ பெரிய படையல் 1 கிலோ சக்கரை பொங்கல் சாப்பிட்டான். ஆக்சுவலாக அவ்வளோ தண்ணி குடித்தாலே ஒரு மனுஷன் செத்துருவான். இவன் குடித்தான். இந்த மாதிரி பாட்டிலில் 4 பாட்டில் சுருட்டு கருவாடு, பச்சை கருவாடை சுட்டு அப்படியே கேட்டு அப்படியே சாப்பிட்றான். முட்டை இப்படி தட்டி இப்படி ஊற்றுறான். சின்ன பையன் திட்டத்துக்கே எப்படி பார்த்தாலும் அவன் சாப்பிட்ட சாப்பாடே ஒரு 10 கிலோ மேலே இருக்கும். ஆனால் அந்த சாப்பாடுலாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இந்த தெரியல. ஆமாம், நானும் ரொம்ப நேரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி நேரம் போராடி இருப்பேன் அவன்கிட்ட. அப்புறமா லாஸ்ட்டாக முடி எடுத்து கொடுத்து சத்தியவாக்கு அடித்து அதுக்கிட்ட சத்தியவாக்கு கொடுத்துருச்சு. கிளம்ப போகிற டைமில் ஒரே அழுவை. அந்த ஆன்மா பற்றி எதுவும் சொல்லிச்சுங்களா? அந்த ஆன்மா எதுவும் சொல்லிச்சு. அது இறந்தது வந்து வீட்டுக்காரோடைய கொடுமையில் இறந்துருக்கு. வயிற்றுல குழந்தை 5 மாத கருவோடு அது வந்து இறந்துருக்கு, கொளுத்திட்டு இறந்துருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த பொண்ணு வந்து டைலர் வேலை பார்க்குற பொண்ணு. டைலர் வேலை பார்க்குறதுக்கு எப்போவுமே எக்ஸ்போர்ட் போயிட்டு வரா வீட்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து உனக்கும் இன்னொருத்தவனுக்கும் தொடர்பு இருக்குது, இவன் ஓட்டி பார்க்குறா. அதாவது நம்ம ஒரு ஆளாக இருந்து இவர்கிட்டயே கேட்க முடியாது, இவர் நம்மக்கிட்ட சந்தேகம். லவ் மேரேஜ். புரியுது. அப்போ இவ தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண, குழந்தைக்கு அவள் தான் பார்த்துக்கணும். அந்த டைமில் வந்து இவ அப்படி இருந்துமே போகிறா, அங்கேயே தைக்கிறா, எல்லாம் பண்ணுறா. திருப்பி வீட்டுக்கு வந்து அவளுக்கு என்னென்ன வேலை, சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அது எல்லாமே செய்து எல்லாம் பண்ணுது. அப்படி இருக்க டைமில் அவளே ஊற்றிட்டு இறந்து போல, இவர் ஊற்றிட்டாரு போதையில். இவர் ஊற்றின உடனே லைட்டாக மேட்ச் பாக்ஸில் பண்ணி போடவும் புக்குன்னு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே இவ போய் வெளியே வந்து உட்காந்துட்டான். அந்த எரிஞ்சதோட வெளியே உட்காந்துருச்சு. அந்த கறியெல்லாம் கீழே விழுந்து அது பெரிய ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அப்போது அது அழுகுது, 5 மாத கருவோட நான் இறந்தேனே,
எனக்கு பாவமே பார்க்கலையே, அதனால எனக்கு ஆம்பளைங்களை கண்டா பிடிக்காது. புரியுது நான் புரியுது சின்னவங்களும் பார்க்க மாட்டேன், பெரியவங்களும் பெரியவங்களும் பார்க்க பார்க்க மாட்டேன் அப்படின்னு அது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். புரியுது புரியுது. கடைசியா சத்திய வாக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த வாங்கிடுச்சு. வாங்கிட்டு அதே மாதிரி அதுக்கு உருவம் செஞ்சு அந்த குழந்தை உருவம் மாதிரி அதில் நிறைய விஷயம் பண்ணி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அதை இது பண்ணும். ஒரு வாட்டி சத்திய வாக்கு வாங்கிடுச்சுன்னா அந்த ஆன்மா மறுபடியும் திரும்ப வரவே வராது 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 வராது. வராது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுது ஏன்னா நம்ம தான் எடுத்துட்டு போய் அடிச்சிடுறோம் இல்லையா, புரியுது. அந்த முடி ஆணி. அதே மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் கிடைச்சால ஃபோட்டோவை வச்சு அடிச்சிடுறோம். இப்போ அதையே போய் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அந்த ஃபோட்டோவே அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க மேலே அணிஞ்சிரும். புரியுது புரியுது. ஏன்னா சின்ன பசங்க இந்த மாதிரி வேலையை வந்து நிறைய செய்வாங்க. ஆமாம் போயிட்டு இந்த மாதிரி மரத்தில் பார்த்தா அதை பிடிங்கி விளையாடுறது மாதிரி விஷயம்லாம் செய்வாங்க. இது வந்து இந்த மாதிரி ஆபத்தில் பண்ணுவாங்க. ஆமாம். சில பேர் காசு கூட வச்சு அடிப்பாங்க. புரியுது புரியுது. அதுவும் வந்து அதுவும் இதுக்காக தான். உண்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ஆக்சுவலாக வந்து புளிய மரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் போய் பண்ணுவீங்களா? இல்லை, வேப்ப மரத்தில் கூட இப்போ சில பேர் அந்த மாதிரி கெட்டதுக்குன்ட்டு நிறைய பண்ணுறாங்க. புரியுது புரியுது மாந்திரிகத்தில் இருக்கவங்க வேப்ப மரம், புளிய மரம், அரச மரம் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பவர் ஹெவி. பனைமரத்தில் கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இப்போ புரியுது ஒரு பேசிக்காக உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிடிக்கல, அவன் வாழக்கூடாது அப்படின்னும் போது ஒரு கேவலம் ஒரு கள்ளி செடியிலே வந்து அவங்கள கள்ளி செடி வெட்டணும் அதை நோண்டணுன்றதே இல்லை. அது வேர்கிட்ட ஒரே ஒரு பள்ளம் தோண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஓகே. அதை போட்டு மூடிட்டாவே ஆல் க்ளோஸ். ஐயோ. அதெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ ஆபத்து இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு பீடிக்கெலாம் ஒரு ஆத்மா வந்து வேலை செய்கிறதுக்கெலாம் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏங்கி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆத்மா வந்து மறுபடியும் இதுக்காக வந்து ஆமாம். நிற்குதுன்னு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாவை பற்றி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.